என்னல ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? இதுக்கு பாடு தொந்தரவு இல்ல, எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். சும்மா எப்பா வட்டாலும் உடாங்கோட்டானாட்டம் உம்முன்னு இருந்தனா எப்படி? பேசும்போது எப்படி பேசுற? அப்படியே மைக் எடுத்து தொண்டுக்குள்ள விட்ட மாடி. இப்போ மட்டும் என்னாச்சு? படே இப்படிலாம் இருக்காது, நல்லா இல்ல. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, இதை எண்ணி 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 எந்த நெஞ்சம் ஏங்குதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. அனிதா, அனிதா, அதான் உன்னை பார்த்து தானே பாட்டு படிக்கிறேன். இங்க பாரு, எனக்கு சுத்தமா பாடவே வராது. ஆனாலும் உன்னை பார்த்து படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். நீ என்னன்னா இன்னும் உம்மனு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? இந்நேரம் வந்து அத்தானுக்கு நச்சு நச்சுன்னு 2 முத்தத்தை கொடுத்துருக்கணும்ல. இப்போ இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், அந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏம்ல ஏன் பொண்டாட்டி எனக்கு முத்தம் கொடுப்பா? இங்க பாரு, 2 கண்ணம் கும்மன் இருக்கு. எந்த கண்ணத்துல கொடுக்க போற? காலையிலே போட்டுட்டு இப்ப எனக்கே சிரிப்பு வருது. நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா. அனிதாம்மா, உனக்கு கொஞ்சம் கூட எடக்கமே இல்லையா? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கை என்றே நினைத்ததில்லை கண்ணா. கொஞ்சம் தான் சிரியே, எல்லாரும் தான் பாட்டு படிச்சு பார்க்கணும், உனக்கு சிரிப்பே வராதா? ஏன் இப்படி உருன்னு உட்கார்ந்துருக்க? அனிதாமா, இப்படி வீங்கிட்டு இருக்காது, நல்லாவே இல்லை தெரியுமா? ஏ ஆத்தா, இப்படி சிரிச்சா எம்புட்டு நல்லா இருக்கு. எப்பா பார்த்தாலும் என்னத்தையோ தூக்கி முழுங்கின மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, என்னத்துக்கு? அதை நீங்க சொல்றீங்களாக்கோ? சடி சடி, எனக்கும் உன் குணம் தானே இருக்கும், வேற யாரு குணம் இருந்துற போது? நான் சொல்லாம படவே யாரு சொல்லுவாவோ? அனிதாமா, இப்ப ஹாப்பி தானே? சும்மா எப்ப வட்டாலும் கோவப்படாத அனிதாமா. ஆமால, உடனே எனக்கு அறிவுரை சொல்ல கிளம்பி வந்துரு. போய் உங்க அப்பாவை கறி எடுத்துட்டு வர சொல்லு. என்னத்துக்கு இன்னும் உட்காந்து கிடக்காரு? ஞாயிற்றுக்கிழமைன்னு இன்னும் ஞாபகத்துல இல்லையாக்கும்? அடியே, அத வாய் திறந்து சொன்னாதானே போக முடியும். நான் பிசாட்டி கறியை வாங்கி வச்சுட்டு நீ பேசாம குழம்பு வைக்கலனா என்ன பண்றது? ஆமா, அப்படியே அவ உங்களுக்கு குழம்பு வச்சு தராம விட்டுற போறா. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோ கறியை எடுத்து கொடுத்துட்டு வாங்க. நீயா சொல்ற? என்னது திடீர்னு ஆச்சி மலை அப்படியே பாசமலை? ஏமல, ஏன் மாமியாரு நான் பாசமா இருக்க கூடாதா? இங்க பாரு, நான் எப்ப எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாது. வாய முடியுது, பேசாம இருங்க. ஏ அப்பா, வான் சத்தமா ஊடு பூடம் கேக்குதே, யாரு சத்தம்னு பார்த்தேன். பரவாயில்லையா? என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சிடிச்ச மோமும் சீரேவுமா இருக்க? சும்மா இரு, யாமட்டிரி. இல்லைண்ணே, மழை வட மாதிரி இருக்கே, என்னன்னு வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது இவ சிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காளேன்னு. சரி சரி, விடுங்க விடுங்க. வண்டி சில சமயம் அப்படித்தான் மக்காடு பண்ணும். என்ன செய்யறது? அவ சிரிக்கிறப்ப வந்து சிரிச்சிட்டு போறா. அதுவும் சரிதான்.